இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரல் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை குரலின் கதைகளுக்கு பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்போதும் பொருந்தும் என்பதை அறியலாம். திருக்குறள் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய கொல்லாமை அதிகாரத்தில் 2ஆம் குறள். இது எண்ணிக்கைப்படி 322ஆம் குறள். குறள் என்னவென்றால், பகுத்துண்ட பள்ளியர் ஓம்புதல் நூலோர் தொகுற்றவற்றுள் எல்லாம் தலை. இதன் பொருள் என்னவென்றால், இருப்பதை பகிர்ந்துண்டு பல உயிர்களையும் பாதுகாப்பது நூல் எழுதியவர்கள் தொகுத்த அறங்களுள் எல்லாம் முதன்மையான அறமாகும். அதை பார்ப்போம். மகா, எங்க இருக்க? ஆபீஸ் போகணும், நேரமாச்சு என்று கங்காதரன் குரல் கேட்டு 55 வயதில் மகராசி மங்களா பின்புறம் இருந்து ஓடி வந்தார். மகராசி வருவதற்கு முன்னே 75 வயதான கங்காதரன் தாயார் கங்காதரனிடம், உன் மனைவி உண்மையிலேயே மகராசி தாண்டா, எப்ப நம்ம இந்த ரேஷன் அரிசி சாப்பிட்டோம், எப்ப இந்த பாமாயில் சாப்பிட்டோம், நாட்டில் பஞ்சம், வெளி மார்க்கெட் அரசு தடை செய்து அத அரசு தரத சாப்பிடுறோம். உன் அப்பா பசி தாங்காதவர், நாக்க நல்லா வளர்த்து வச்சிருக்கார். இந்த 80 வயசுல கூட நல்ல மளிகை சாமான்கள் கிடைச்சா சமைச்சு கொடுன்னு நச்சிருக்கிறார். உன் மகன் பாரி, மகள் சரளா கூட ஒத்து வந்துட்டாங்க. உங்க அப்பாவைத்தான் சமாளிக்க முடியல. என் தம்பி வீட்டில் வேற கூட்டு குடும்பம், அரசு தரது பத்தல. அவங்களுக்கு ஏதாவது தரலாம்னு மகராசி உன் பொண்டாட்டி கிட்ட சொன்னா, அவன் பங்களா நாய்க்கும் பூனைக்கும் நாட்டுக்கும் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கான், நீயே கேள் என்று பொருந்து தள்ளிவிட்டார். அங்க வந்த மருமகள் மகராசி, அத்தை, அதுங்களும் முசுருக்கு தானே, பசிக்கு அல்லாடுதுங்க, ஏதோ அரை வீட்டுக்கு போட்டுட்டு வரேன், நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என் தோழி சுய குழு தலைவி ஏதோ சிறுதானியங்கள் தன்னிடம் இருப்பதை தருவதாக சொல்லியிருக்கா, அதை அப்படியே உங்க தம்பி வீட்டுக்கு அனுப்பிடுறேன். வேண்டாம்னா நாம அதை உபயோகப்படுத்திட்டு நம்ம ரேஷன் சாமான்களை அவங்களுக்கு தரலாம் என்றால் மகராசி. இரண்டையும் கேட்ட கங்காதரன் மனைவி போட்டதை போட்ட அளவில் சாப்பிட்டு பதில் பேசாமல் ஆபீஸ் சென்றார். காரில் டேஷ்போர்டில் இருந்த முருகன் படத்தை பார்த்து கங்காதரன், முருகா, 140 கோடி மக்கள் படைச்சிட்ட இந்த நாட்டில், எல்லோருக்கும் பசி தந்து பயிர் உணவுக்கு பஞ்சம் உண்டாக்கி விட்டாய். உனக்கு பிரசாதம் தந்து மற்றவருக்கு அன்னதானம் செய்யக்கூட முடியாத சூழல். உனக்கே இது நல்லா இருக்கா? ஏன் பதில் இல்லை? பாவம், நீயும் பசி மயக்கத்தில் இருக்கிறியா என கேட்டு ஆபீஸ் வந்தார். அன்றைய செய்தித்தாளில் நாட்டில் பஞ்சம், பருவமழை, வெள்ளத்தால் போக்குவரத்து பாதிப்பு, உணவுப் பொருட்கள் கடைக்கோடி மக்களை அடைவதில் இதனால் பிரச்சனை, தனியாரிடம் இருந்து தானியங்கள், வெளிநாடுகளிலிருந்து தானியங்கள் வந்துள்ளது, பெட்ரோல் எரிபொருள் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளதால் உணவுப் பொருட்கள் தலைநகரங்கள் வரை விமானம், ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு வரப்படும், மக்கள் உதவினால் அங்கிருந்து எல்லோரும் பகிரலாம் என அரசு அறிவிப்பு இருந்தது. அன்றிரவு கங்காதரன் மனைவியிடம் இதை பற்றி கூறினார். அதற்கு மனைவி மகராசி, இது என்ன சமாச்சாரம், இப்பெல்லாம் எல்லா வீட்டிலும் சைக்கிள்கள் வாங்கியது, அரசு மாணவருக்கு தந்தது, உடற்பயிற்சிக்கு வாங்கியது என நிறைய இருக்கு. நம்ம தொழிற்சாலையே 700 பேர் வேலை செய்யறாங்க. டவுன் குடோன்ல மூட்டை கட்ட சொல்லி டவுனை சுற்றி இருக்கிற 20 கிராமத்திற்கும் அனுப்புங்க. சைக்கிள் எந்த பாதையில் போயிடும் அல்லவா, அதனால் அது முடிச்சிடலாம். நேர்மை வேண்டும். கிராம மக்களும் சைக்கிளில் வந்து இடைத்தூரத்தில் வாங்கிட்டா நல்லா தான் இருக்கும் என்றார். கங்காதரன், மகராசி, நீ மகராசி தான், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பணம் சேர்ந்துச்சு. எண்ணத்தில் உசந்த நல்ல எண்ணம், நல்ல ஒரு ஐடியா இது என்றார். இதில் ஹைலைட் என்னவென்றால், கங்காதரன், மகராசி, பாரி, சரளா என எல்லோரும் சைக்கிளில் கிளம்ப, அவர் தொழிலாளர்கள் சேவை சங்கத்தார் அரசு விதிகளை அனுசரித்து உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல 5-6 நாளில் பசிப்பினி சிறிது குறைந்தது.
அரசு மற்ற நகரங்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்தியது. இது மகா திட்டம் என பொதுவாக சொல்ல மனதில் யாரும் மகராசி பாராட்டினர். ஓரிரு வாரங்களில் பிரச்சனை குறைய கங்காதரன் தந்தைக்கு மகராசி சுவையான உணவை தர அவர் மகிழ்வுடன் உண்டார். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சமயம் நாம் சாப்பிட்றது ருசிக்காக சாப்பிட்றோம், உடலுக்காக சாப்பிட்றது என்பதை விட ருசிக்காக சாப்பிட்டுக்கிறோம். அப்படி சாப்பிட்றத நம்ம நிறைய கூட சாப்பிட்றோம். ஒரு புளியப்பு வர அளவுக்கு சாப்பிடுகிறோம். ஆனால் அது பல சமயங்களில் தவறாக படுவதில்லை, தவறு என்று சொல்வதற்கும் இல்லை. ஆனால் அதே உணவு ஒரு கிடைக்காத சூழ்நிலை என்று வந்தால் அது ஒரு மிகப்பெரிய சிரமமான சூழ்நிலை தான். அதாவது அடிப்படை உணவு, உடை, இருப்பிடம் என்ற இந்த மூன்றில் உணவு முதலாக வந்ததற்கு காரணமே உயிரினங்கள் அந்த உணவை வைத்துதான் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் மானத்திற்காக ஆடையும் இருப்பிடத்திற்காக இருப்பிடமும் தேவை இருக்கும். இதில் முதல் படியே உணவு என்று வருவது நாம் யாரும் சிந்திக்க வேண்டியது. உணவு இல்லாவிட்டால் உலகில் எந்த இயக்கம் இல்லை என்பது ஒரு உண்மையான ஒரு இது. ஆனால் நிதர்சனத்தில் பார்த்தால் உணவு கிடைப்பதில் பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சிலருக்கு அவர்கள் விருப்பப்படி கிடைக்கிறது, விரும்பிய அளவில் கிடைக்கிறது, அதை அனுபவித்து உண்கிறார்கள். மற்றவர்களுக்கு அந்த மாதிரி உணவு பசி கார்வது கூட கிடைப்பதில்லை. இது ஒரு புறம் இருந்தாலும் நாட்டிற்கு வரும் ஒரு சில பஞ்ச பிரச்சனைகளில் இந்த உணவு பிரச்சனைகள் இன்னும் அதிகம் மக்கள் சிரமப்படும் சூழ்நிலைக்கு உண்டாகிறது. எப்படி இருந்தாலும் உணவு என்பது ஒரு முக்கியமான ஒன்று வாழ்க்கைக்கு, உயிரினங்களுக்கு. இதை பகுத்துண்டு வாழ்ந்தால் எல்லோரும் நலமுடன் வாழலாம். யாரும் உழைத்து நாட்டை முன்னேற்றலாம், நாமும் நல்பட்டு வாழலாம். அந்த பகுத்துண்டு வாழ்வதற்கு, பகுத்துண்டு உண்பதற்கு சரியான மனநிலை வேண்டும். இதை இக்கதை மூலம் நாம் உணரலாம். வேறு ஒரு குரலுடன், அதன் கதையுடன், பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வருவோம். டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கருத்தும் பொருளும் யாவும் கற்பனையானவை. எதையும் யாரையும் எப்படியும் குறிப்பிடுவன அல்ல, அவை கதை சொல்ல வந்தவை. இந்த கதையில் உபயோகப்படுத்தின படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அவற்றை பதித்தவர்கள் எங்கள் மனமார்ந்த நன்றி. இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகனால் வாழ்வார் மலர்ந்திட வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.